அப்ப விதி கிரகம்மா, விதி கிரகம் நல்லா இருக்கா அப்படின்போது விதி மாறும். விதி நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்ல இது ஒரு பெரிய பிளஸ்மா. ராகு 2ஆம் பாவம். தனஸ்தானத்துல ராகு. குடும்பஸ்தானமும் அது பெருசா கவலைப்பட வேண்டாம். குருனோட பார்வை இருக்கு. தனஸ்தானத்துல ராகு. குடும்பத்துல காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு செலவு ஃபுல்லும் இருக்குப்பா. இருந்தாலும் கையில வந்து கை கடிக்காம காசு வந்துட்டே இருக்கு. பெருசா வந்து நான் காசுக்காக திண்டாடல அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் கேத்துல கொஞ்சம் காஷியஸ்னஸ் வேணுமா. இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், மரபு வழி சொத்துக்கள், திடீர் நிகழ்வுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். அதுக்கும் மேல நம்மளோட ஆரோக்கியம் இத டார்கெட் பண்ணக்கூடிய பாவம். அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா வெளிய தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. தெரியக்கூடாது அப்படின்னா அதே அன்பு, அதே அந்யோன்யம், அதே பாசத்தோட நீங்க பழகுங்க. பழகுனீங்க அப்படின்னா நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்தெடுக்கப்பட்ட செலிபிரிட்டீஸ் மாதிரிலாம் நீங்க வந்துர மாட்டீங்க. அந்த லிஸ்ட்லலாம் நீங்க வந்துர மாட்டீங்க. இந்த இந்த பொதுவா சில பிளானட்ஸ் 8ல போகும்போது அந்த மாரி வெளிய தெரிய வரும்மா. ஓ! ஓகே, ஓகே. நான் நேத்து வரைக்கும் தெய்வம்னு நெனச்சுனே இருந்தேன்யா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனோட கேவலமா இருக்கேன் ஐயா இவன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நேத்து வரைக்கும் இவன நான் சாமியாவே நெனச்சிருந்தேன். எத்தன முறை கால்ல விழுந்திருப்பேன். இன்னைக்கு பார்த்தா அடேங்கப்பா! அவன விட்டு 10 அடி தள்ளி நிக்கணும் நம்ப. அப்படின்ற மாரி நம்ம சிலர பேசுவோம் பார்த்தீங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த பல சாமியார்கள் இந்த மாரி காலகட்டத்தில தான் மாட்டின்னு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆக இந்த 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்தில கேதுலாம் வராரு அப்படின்னும்போது, ரொம்ப சிம்பிள்மா. நம்மளோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் கிட்ட நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆமா. ஸோ அது கடுப்பாயிடும். கடுப்பாயி என்ன பண்ணும், இது வேற யார் கூடயோ வண்டி ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து போட்டு குடுக்க ட்ரை பண்ணும். அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து பாருங்க, அந்த மாரி இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டீஸ்க்கான வரிகள். எல்லா கண்டிப்பா. மகரமும் இத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஐய்யய்யோ! மகரத்த பத்தி நீங்க கேவலமா அப்படி கிடையாது. எல்லா ராசியிலயும் அந்த மாரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்க பெர்சனாலிட்டீஸ் இருக்க தான் செய்றாங்க. ஹிடன் ரிலேஷன்ஷிப் இல்ல. என் மனைவிக்கு தெரிஞ்சே இருக்கேன். தெரிஞ்சே இருந்தனாலும் நீ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வெறுத்தெடுக்கப்படுவ. சமுதாயத்துக்கு தெரிய வரும், அசிங்கப்படுவ. அந்த மாரி வரும். அதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும்.